ஆனால் என்னன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி 10 மண்டலங்கள் தனியார் கிட்ட இருக்குது. இப்போ 2 மண்டலங்கள் கொடுக்குறாங்க. இன்னொரு 3 மண்டலங்கள் தான் மாநகராட்சி கிட்ட இருக்குங்கும்போது, நீங்கள் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 80% பிரைவேடைஸ் ஆனதுக்கு அப்புறமா தனியார் கிட்ட போயிட்டு பணி நிரந்தரம் கோரிக்கை வேணும் அப்படின்னு கேட்குற அந்த கோரிக்கை சரிதானா? மாநகராட்சி சொல்றாங்க உங்க பணி பாதுகாப்பு கொடுக்குறோம். மாநகராட்சி தான் ஓன் பண்ணுது. அவங்க வந்து எங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்றாங்க. நாங்கள் பணி பாதுகாப்பு கொடுக்குறோம். பணி நிரந்தரம்ங்கிறது தனியார் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எதிர்பார்க்கறது ஒரு சரியான கோரிக்கை தானா? உங்க கேள்வியில 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஏன்பா 11 மண்டலம் தனியார் முடிஞ்சப்போ எதுவும் கேட்கல. இப்ப 2 மட்டும் கேட்டா என்ன விஷயம்னு ஒண்ணு. 2வது கார்ப்பரேஷன் தான் உங்களுக்கு பணி பாதுகாப்பு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன இருக்குன்னு கேட்குறீங்க. அப்படியே பணி நிரந்தரம்னு பணி கேட்குறீங்க. நிரந்தரம் கேட்கல. முதல் கேள்வி என்னன்னா 11 மண்டலம் போயிடுச்சு. ஏன் இந்த மண்டலம் கேட்கறேன்னா, இந்தியாவுல இருக்கிற பல மாநிலம் வந்து நீட் எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன் தமிழ்நாடு இது இருக்குது? பிஜேபி கேட்குற கேள்வி தானே இது. ஏன்பா நீங்க மட்டும் தான் பிரச்சனை பண்றீங்க. ஊர்ல இருக்கிறவங்க கம்முன்னு போயிட்டான்ற அர்த்தம் தானே. அப்போ அதுக்கு கேட்குற வாய் வந்து அந்த கோரிக்கை வந்து இப்படி கேட்கறதுக்கு வராதா? எல்லாரும் கேட்டான்னா என்ன அர்த்தம்? அது எல்லாரும் கேட்டாங்க கிடையாது. இந்த கோரிக்கை நியாயமா இல்லையா என்பதான் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஒண்ணு. 2வது வந்து என்னன்னா, இதுல இருந்து கார்ப்பரேஷன் வந்து தன்னோட பொறுப்பை கை கழுவுது. Taste the Daily.